வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு சூப்பரான டேஸ்டியான தேங்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் வந்து வேர்க்கடலை. அந்த வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் கேஷ்யூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இதை நம்ம ஆட் பண்ணும்போது உங்களுக்கு குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கை வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி நம்ம அந்த தேங்காய் சாதத்தில் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் இந்த சாதத்தோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் மிளகாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 2 மிளகா வத்தலை காம்பை எடுத்துகிட்டு குட்டியாக கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்திருக்கேன். கடைசியாக கடுகு உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன். இந்த லாஸ்ட் இன்க்ரீடியண்ட், அதாவது நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் தேங்காய். இன்றைக்கி நான் 3 பேருக்கு செய்கிறேன். 3 பேருக்கு பெரிய தேங்காயில் ஒரு அரை முறி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது தேங்காய் சாதம்ங்கிறதுனால நம்ம தேங்காய் அதிகமாக தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இந்த ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண வேண்டியது சாதம் தான். சாதம் நம்ம உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் கரெக்டாக அந்த அரிசிக்கு அளவாக தண்ணி விட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருங்க. இந்த சாதம் எப்படி இருக்கணும்னா நல்லா உதிரியாக இருக்கணும், அப்போ தான் இந்த வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இந்த சாதம் ஆறி இருக்கணும். ரொம்ப சூடோடு நம்ம போட்டு இந்த ரைஸை மிக்ஸ் பண்ணாலும் குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே சாதம் ரெடி பண்ணி அதை ஆற வச்சுருங்க. நான் இப்போது சாதம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாதம் ஆறி ரெடியாக இருக்குது. இப்போது நான் ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் இந்த சாதம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவருக்கு இந்த தேங்காய் சாதம் சூப்பராக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இந்த சாதத்தை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது கடுகு உளுந்த பருப்பை பொரிய விட்டுறலாம். கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை நல்லா ப்ரௌன் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நான் கொஞ்சம் ஒரே ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இந்த பெருங்காயம் ஆட் பண்ணால், அதுக்காக தான் நான் அந்த பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். இந்த வேர்க்கடலை எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம தேங்காவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் ரொம்ப நம்ம வதக்கிடக்கூடாது. இந்த தேங்காய் ரொம்ப ஃப்ரை ஆயிடுச்சுன்னா அப்புறமா சாதம் தனியாக இந்த தேங்காய் தனியாக வந்துடும். அப்புறம் நம்ம சாப்பிடும்போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லாமல் இருக்கும். அதனால் லேசாக இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா வர்ற அளவுக்கு ஒரு பெரட்டிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி எடுத்துருங்க. நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தை இப்போ இந்த தேங்காய் மிக்சரோடு சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி எடுத்துட்டேன். நல்லா சூப்பரான தேங்காய் சாதம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் இந்த தேங்காய் சாதத்தோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக நான் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணி இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் சாதம் சூப்பராக ஈஸியாக குயிக்காக பண்ணியாச்சு.
ரொம்ப சிம்பிளான கோகோனட் ரைஸ் இது. கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு அவசரமான நேரத்தில் கூட ஒரு சூப்பரான ரைஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாதம் மட்டும் குக்கரில் வச்சுட்டா போதும், மீதி எல்லாமே ரெடியாக இருக்கும். அப்படியே நம்ம எடுத்து தாளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சுது, அவ்வளோதான். கோகோனட் எல்லாருமே கண்டிப்பாக துருவி முந்தின நாளே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க தான் செய்வோம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அந்த வீடியோஸோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ரெகுலராக நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வந்துடும். நன்றி.